வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் நஞ்சை பாதையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மூத்த முன்னோடிகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆதிபரா சக்தியே எங்கள் அருள்மிகு அலங்கார மாரியம்மனே, இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கும் எங்கள் அலங்கார மாரியே, சுட்டெரிக்கும் வெயிலை பூமழை தூவ வைத்து எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் பேணி பாதுகாத்து வரும் எங்கள் பாதுகாப்பு அலங்கார மாரியே, உன் அங்கமெல்லாம் தங்க முலாம் பூச எங்களுக்கு ஆசைதான். எங்கள் மகமாயி அலங்கார மாரியே, நித்தம் நித்தம் உன்னை நினைக்க வைக்கும் எங்கள் பொன்னான பூ மகளே, உம்மை போற்றியும் வாழ்த்தியும் வணங்குவதில் நாங்கள் எந்நாளும் பூரிப்பு அடைகிறோம் தாயே. ஓம் சக்தி பராசக்தி என எங்களை வாய்விட்டு பேச வைத்த எங்கள் பராசக்தியே, இன்றைய தினம் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உமக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறோம். திருக்கல்யாணத்தில் நிறை குறைகளை நீயே பார்த்துக்கொள் எங்கள் அன்பு மாரியே, அலங்கார மாரியே, உன்னை போற்றி வணங்குவதில் பூரிப்பு அடைகிறோம் தாயே என்று அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் கண்கொள்ளா காட்சியாகவும் எங்கள் மனசாட்சியாகவும் திகழ்ந்து வரும் எங்கள் அருள்மிகு அலங்கார மாரியே போற்றி போற்றி என்று போற்றி வணங்குகிறோம். எங்கள் அலங்கார அன்னையே என்று ஊர் மக்களை பேச வைக்கும் அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் ஒன்று கூடி அலங்கார மாரியம்மனுக்கு திருக்கல்யாணம் மேற்கொண்டனர். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் உற்றாரும் உறவினரும் உள்ளம் மகிழ ஊர் திருவிழாவான அம்மனின் திருக்கல்யாணம் மங்கள இசையுடன் சிறப்பு வாய்ந்த திருக்கல்யாணமாக அமைந்தது. எப்போதும் கேட்டவரம் கொடுக்கும் அலங்கார மாரியம்மனின் அருளும் ஆசையும் பெற்ற பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடி அம்மனின் ஆசையை மேலும் பெற்றனர். திருக்கல்யாண விழாவில் கௌரவ தலைவர் மணி, நிர்வாக கமிட்டி தலைவர் RSR முருகராஜ், செயலாளர் ஜெகதீஸ்வரன், பொருளாளர் சுந்தர்ராஜ், நிர்வாக பொறுப்பாளர் மனோகரன் மற்றும் அருள்மிகு அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் பூசாரிகளாக செயல்பட்டு வரும் நாகேந்திரன், மருதாசலம், சுந்தரமூர்த்தி, ஞானவேல், பூசாரி கணேசன், தீப்பந்தம் பொன்னுத்தாய், அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலின் வளர்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் அரும்பாடுபட்ட இளைஞர் பட்டாளத்தைச் சேர்ந்த இளவரசன், தினேஷ், மனோஜ், பிரசாத் குமார், ஆனந்தன், மணிகண்டன், ராஜீவ், திவ்யகுமார், காவிய பிரசாத், சுரேஷ், எழில்வாணன், பொன் நிலவன், ரமேஷ்குமார், கார்த்திகேயன், மணிகண்டன், சந்தோஷ், சக்திவேல், நிதிஷ், அரவிந்த் மற்றும் யோகேஷ் ஆகியோர் ஒருங்கிணைந்து அம்மனின் திருக்கல்யாணத்தை திருப்தியாக நடத்தி முடித்தனர் என்பது திண்ணம். மேலும் திருக்கல்யாண நிகழ்ச்சியின் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் சுவையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. வேண்டும் விரைந்தே
மாரியம்மனும் வருக, ஈச்சனாரியில் விட்டிருக்கும் விநாயகப் பெருமான் வருக, கோவையில் கொலுவிருக்கும் அழகுடன் வருக, மாரித்தாய் வல்லவியின் அலங்கார பூஜை
தங்களின் திருவருளால் 46வது திருமண விழாவை எதிர்காலத்தில் எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெற்று சீரும் சிறப்புடன் ஓங்கி உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க அருளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இல்லங்களில் திருமணம் முடிந்த தலைமக்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற குழந்தை செல்வங்கள் பெருமாட்டிய நாங்கள் சந்ததி சந்ததியாக பரம்பரையாக சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்க வேண்டிக் கொள்கின்றோம். பெருமாட்டிய தங்களின் விழாவை மிகச் சிறப்பாக செய்து திருமணத்தை கண்ட இல்லங்களாக விளங்க வேண்டிக் கொள்கின்றோம். எங்களால் இயன்றளவு செய்த வழிபாட்டை கருணையோடு ஏற்று அலங்கார மாரியம்மனே கருணையோடு ஏற்று விழாவிலும் திருமணத்திலும் தொடங்கிய நாள் முதல் நிறைவாகும் வரை செய்யும் வழிபாட்டில் ஏதேனும் விளையிருந்தால் பொறுத்து அருளுமாறு பொன்னார் திருவடிகளை மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம். ஓம் சக்தி. தட்டு மட்டும் எல்லாரும் நீங்க போட முடியாது தட்டு நீ அவர்கிட்ட போடுங்க ரெண்டு பேர் பாருங்க அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலின் 46 ஆண்டு திருக்கல்யாண திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவரையும் விழாக்குழு சார்பாகவும் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும்
வருக வருக என வரவேற்று இந்த கொட்டு மலையிலும் விடாது பக்த கோடி பிறப்புகள் அனைவரும் சிரத்தோடு வந்திருந்து அம்மனுடைய திருக்கல்யாணத்தை நிறைவேற்றி கொடுத்தமைக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சென்ற ஆண்டாண்டு வருகின்ற ஆண்டும் அம்மன் திருக்கல்யாண விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அருள்மிகு அலங்கார மாரியம்மன் கோயில் நஞ்சைப்பாதை, ராமநாதபுரம். இன்னைக்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சுங்க. இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணம் ஆகாத ஆண் பெண் 2 பேருக்கும் அடுத்த வருஷம் பண்டிகை அப்போ திருக்கல்யாணத்துக்கு அவங்க தம்பதியர் சகிதமாக வருவாங்க அப்படிங்கிறது உறுதி. இந்த சாமியோட நம்பிக்கை. என் பேர் விஜி. நாங்கள் இங்கே சூரியன் வீதி ராமநாதபுரம் அலங்கார மாரியம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து எது நினச்சாலும் நிறைவேறும். யாருக்கு என்ன குறை இருந்தாலும் இங்கே வந்து மனமுருகி வேண்டுனா எல்லாமே நிறைவேறும். நீங்கள் இது என்ன வேண்டுனாலும் நம்ம அலங்கார மாரியம்மன் கிட்ட நிறைவேறும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். நான் எது வேண்டுனாலும் இந்த தாய் கொடுத்துருவாங்க. என் பேர் விமலா. நான் இதே ஊர் தான். இது வந்து சூரியன் வீதியில் இருக்குது. எங்களோட குலதெய்வமாக நாங்கள் இதை கும்பிடுறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க மட்டும் எல்லோரும் வேண்டுனா நல்லபடியாக நடக்கும். திருவிழா நடந்தாவே எங்களுக்கு இந்த அம்மனோட அருள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது. நீங்கள் எது வேண்டுனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக இருப்பாங்க. எந்த நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அலங்கார மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. என் பேர் ராகவி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நான் வேண்டினது நடந்திருக்கு. இந்த கோயில் திருவிழா வந்தாலே பலன் கிடைக்கும். என்ன வேணாலும் நடக்கும். நான் வருஷம் காப்பு கட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி வந்து நீங்கள் என்ன வேணுனாலும் அது நடக்கும். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சஸ்மிதா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த கோயிலில் வந்து வருஷம் நான் வந்து காப்பு கட்டிட்டு தான் இருக்கேன். இந்த கோயிலில் வந்து என்ன நான் வேண்டினது எல்லாமே நடந்திருக்கு. இந்த எல்லாருமே சொல்கிறாங்க, நான் வந்ததுலேருந்து இந்த கோயிலில் பார்க்குறேன், எல்லாருமே சொல்கிறாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, நீ வேண்டினதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதையும் நம்பிக்கையே இல்லை. ஆனால் நான் ஒரு வாட்டி வேண்டி நான் காப்பு கட்டி பார்த்தேன். உண்மையாலுமே நான் வேண்டினது வந்து நடந்துச்சு. அதனால இந்த சாமி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே ராமநாதபுரம் கோவை மாவட்டத்திலேருந்து அலங்கார மாரியம்மன் கோயில் திருவிழா சார்பாக பேசுகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சின்ன விளையாட்டு கோயிலாக ஆரம்பிச்சது. விளையாட்டு பசங்களாக ஆரம்பித்த கோயில் இது. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக எல்லாத்தோடைய சொந்த முயற்சியினாலேயும் எல்லாத்தோட உழைப்புனாலேயும் அப்படியே இப்போ மிகப்பெரிய கோயிலாக வளர்ந்து நிற்குது. அம்மன் மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க காரணம் இங்கே இருக்க எல்லாருமே தான். இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே உழைப்பு, ஊர் பொதுமக்கள், சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாத்தினுடைய உழைப்புனால தான் இந்த கோயில் இவ்வளோ தூரம் நல்ல மென்மேலும் பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த கோயிலை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற பசங்களால் மட்டும்தான். இங்கே இருக்கிற பசங்க, இல்லாத பசங்க எல்லாருமே அவங்க போட்ட சின்ன உழைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல் எடுத்து வச்சு கட்டுறதுக்கு ஆரம்பித்தது தான் இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் மூல காரணமானது வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த கோயில் தான் இது. இவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் அம்மன் அருள் தான். கோவை மாவட்டம் நஞ்சைப்பாதையிலுங்க ராமநாதபுரம் ஸ்ரீ அருள்மிகு அலங்கார மாரியம்மன் திருக்கோயிலுங்க. இது வந்து 46ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழா. இது வந்து நம்ம சிறப்புமாக இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருக்கல்யாணம் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. இது அம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மன நிறைவாக கிடச்சிருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இந்த அம்மனை நம்ம வணங்கும் போது நம்மளோட வேண்டுதல் எப்போவுமே நிறைவேறும். ஏன்னா அந்த அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். அதனால் மனசார நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இந்த அம்மனுக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் நம்மளுக்கு நிறைவேறும். அது உடனே நிறைவேறிடும். ஸோ எல்லாருமே நல்ல வேண்டுதல் அம்மன் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது, இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைவாக இருக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்கணுங்கிறது என்னோடய வேண்டுதலாக நினைக்கிறேங்க. அலங்கார மாரியம்மன் கோயில்னால் ராமநாதத்தில் இருக்குது, நஞ்சாவரத்து ரோட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி திருக்கல்யாணங்க.
இந்த மாதிரி சீரு சிறப்போடு நடத்தி கொண்டு இருக்கிறோம். பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இப்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வெளியே நின்று தான் அந்த அம்மனை பார்த்துருக்குறோம். இப்போ நாங்களே செய்யும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த அம்மனை வந்து வழிபட்டால் சாமி வந்து நல்லா இது பண்ணுங்க. கல்யாணம் வேண்டி இருக்கிறோம் இந்த டைம் நாங்கள்லாம் எல்லாருமே பசங்க ஒரு 3-4 பேர் எல்லோரும் வேண்டி தான் இது பண்ணுறோம். அடுத்த வருஷம் நாங்கள் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்பிக்கையோடு இந்த அம்மனை வழிபட்டுருக்கிறோம். இந்த வருஷம் திருவிழாவில் நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் உங்கள் மனைவி கூட தான் வருவீங்க. நான் கண்டிப்பாக நினச்சிதான் நான் வந்து இந்த கோயிலை எடுத்து இப்போ நாங்கள் பசங்க எல்லாருமே நினச்சி தான் நாங்கள் வேண்டி பண்ணிகிட்டு இருக்கிறேங்கண்ணா. அதனால் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அடுத்த வருஷம் என் ஒய்ஃபோடு தான் கூட பேட்டி கொடுப்பேன்.